வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். அர்ஜென்ட்டாக ஒரு நான்வெஜ் கிரேவி செய்யணும் அப்படின்னா வறுக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், ஆனால் நல்ல டேஸ்ட்டான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசை சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு இது செம்ம ஃப்ரெண்ட்லியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போ கிச்சனுக்கு போகலாம். ப்ரெஷர் குக்கரில் அப்படியே ஒன் பாட்டாகவே தாளித்து விட்டுடலாம். 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமான கிரேவியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இதில் தாளிக்க எதுவுமே போடல. 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா நான் ஒரு 750 கிராம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அந்த மட்டனை இதில் சேர்த்துருங்க. இதே கிரேவியை நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம். மட்டனில் செஞ்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசில் விடணும். சிக்கனில் செஞ்சிங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள். இது 3ம் சேர்த்து இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம். இந்த மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வெளியில் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் ஒரு 4-5 வெரைட்டி மசாலா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சமையல் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், பெப்பர் தூள், ஜீராத்தூள் இது 5ம் சேர்க்க போகிறேன். 22 வகையான மசாலாக்கள் நேட்டிவிட்டியோட ஆத்தென்டிக்காக எந்த வித கலரும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் கறி மசால் தூள். ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மட்டனோட நல்லா வதக்கி விட்டுப்போம். நீங்கள் வீட்டில் இதே மசாலாஸ் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் கடையில் தான் மசாலா வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை விட 10 மடங்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்மளுடைய செந்தூர் மசாலா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட நல்ல வாசனையாக உங்களுக்கு வரும். அந்த பச்சை வாசனை போயிடும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது நான் நல்லா கிரேவி மாதிரி செய்கிறதுனால ஒரு 1.5 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். எப்பயுமே நான்வெஜ் எல்லாம் செய்யும் போது இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, கழனின்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த தண்ணி தான். எல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். என்னுடைய குக்கரில் மட்டன் 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டோன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டீமெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ ஃப்ளேமை மறுபடியும் சிம்மரில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, செந்தூர் பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் செந்தூர் ஜீரா பொடி. நான் ஆக்சுவலி 2யும் ஒன்றா கலந்து வச்சுப்பேன். அதையும் 2ம் சேர்த்தா 1 டேபிள் ஸ்பூன் வந்துடும். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கிளறி விட்டிங்கன்னா நல்ல அந்த கிரேவி பதம் கமகமன் வாசனையோடு வந்துடும். இந்த கிரேவிக்கு தக்காளி தேவையில்லை. ஆனால் நம்ம அந்த சின்ன வெங்காயம் முழுசாக போட்டோம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா கரைஞ்சி அப்படி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சின்ன வெங்காயம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் தான் போட்டிருக்கேன்.
அவ்வளோதான், கிரேவி பதம் வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி இது. உங்களுக்கு ரொம்ப வேலை இருக்காது. ஒரு 15 நிமிஷம்தான் ஆகும். 15-20 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். தோசைக்கு ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு தோசை அண்ட் சப்பாத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். செந்தூர் மசாலா ஆர்டர் போடுற ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை நம்மளுடைய செந்தூர் மசாலா ஆப் ரெண்டுத்துலேயுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கிரேவி ரெடி. இன்னொரு அருமையான ரெசிப்பியில் மறுபடியும் பார்ப்போம். ஓகேவா? இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.